எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. நம்மளுடைய எதிர்காலம் அவர் கரத்துல கொடுத்துச்சுன்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பயப்படுறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். நீர் என் பக்கத்தில், நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. அவர் துணையாக இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்றாரு, நேசகுமாரனை எனக்காக பலி கொடுக்க சொல்லி. ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசல, கூட்டிட்டு போறாரு, பலி கொடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அங்க போனோன்னு ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா இங்க பலி கொடுக்கிறதுக்கான விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் ஒரு அருமையான ஒரு பதில சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்துல அது பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நீங்களும் அப்படி ஒரு வாழ்க்கையில மரண சூழ்நிலை அல்லது கடைசி நாள், இதுதான் என் வாழ்க்கையில கடைசி நாள், இந்த நாளோட வாழ்க்கை முடிஞ்சு போகணும், ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கையில உங்க கண்ணீரை கொடுத்தீங்க. இனி அந்த கண்ணீருக்கு விடை கொடுக்கும் விதமாய் கர்த்தருடைய பர்வதத்துல உங்களுடைய எல்லா காரியங்களும் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீர் என் பக்கத்தில், நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீர் என் பக்கத்தில், நான் பயப்படனே. துணையாக இருக்கின்றீரே. நன்றி செலுத்தி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாய்களை திறந்து, ஒரு நாளும் தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி செலுத்தே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.